இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து சிவமயம் ஜோதிட நிலையத்துல இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க வந்து 4 நாள் நடைபெற உள்ளது. மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகரார் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, செய்வனை ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட நபர் நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாகி அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இப்ப வந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க இந்த பிரச்சனையில வந்தாங்க. இப்ப வந்து சரியாயிடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி பார்ப்போம், சரிங்களா? அவங்களுடைய அனுபவங்களையும் கேட்போம். சரிங்க ஐயா, வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க அம்மா. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அம்மா, உங்க பேர் என்ன பேருமா? காளியம்மா. நீங்க உங்க பேருங்கய்யா? தியாகராஜன். சரிங்க ஐயா. நீங்க வந்து இப்ப வந்து நீங்க இங்க வந்து எத்தனை நாள் இருக்குங்கய்யா? சாமி, ஒரு மாசம் இருக்குங்க. ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசம் இருக்கும். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? வரும்போது கால் ரொம்ப வீங்கிங்க சாமி. ரொம்ப மொண்டி நடக்க முடியாம வந்தேங்க சாமி. நடக்க முடியாது. உட்கார்ந்தா நடக்கவே முடியாது. நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாம வந்தானுங்க. நடக்கவும் முடியாதுங்க. அப்படி இருந்ததுன்னா இங்க வரங்காட்டி நல்லா ஆயிடுச்சுங்க சாமி. நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க. சரிங்க, பரவாயில்லைங்க சாமி. இப்ப நல்லா இருக்குதுங்க சாமி. நல்லா நடக்கிறா. அது அந்த இதே நல்லா சுகமாயிருச்சு. சுகமாயிருச்சு. எந்த ஒரு இதுமே எந்த ஃபால்ட் இல்லைங்க சார். எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. வரங்காட்டி நல்லா ஆயிடுச்சுங்க சார். சரி, ஓகே. இதுக்கு வந்து நீங்க வரதங்காட்டி சரியா போச்சுன்னு சொல்றீங்க. சரிங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து டாக்டர் எல்லாம் போய் பார்த்தா? ஆமா சாமி, 2-3 டாக்டர் போனோங்க சாமி. சுகர் இருக்குது, அது ரெடி பண்ண முடியாது, அது லேட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமி. அப்புறம் நான் போய் நாட்டு மருந்தும் குடிச்சேன் சாமி. அப்பவும் அது ரொம்ப ரொம்ப பாதிப்பு கொடுத்துட்டே இருந்துங்க. அப்புறம் இங்க வரங்காட்டி அது நல்லா பூர்ண குணமாயிடுச்சு. இது வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து நான் ஆர்வம் பார்த்து சொன்னேன் பாத்தீங்களா? ஆமாங்க சார். ஆர்வம் பார்த்து சொன்னேன். ஆமாங்க சார். எங்க நடந்துச்சு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்க காட்டுல நடந்திருக்கு அப்படிங்கறத நான் சொன்னா இல்லைங்களா? ஆர்வம் பார்த்து சொன்னா காட்டுக்குள்ளதே இது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னீங்க சாமி. அதெல்லாம் கரெக்டா தான் இருந்தது. கரெக்டா தான் ஆரோடம் பார்த்து நான் சொன்னதே நாத்து நடும்போதுதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. நாத்து நட்டி அதுக்கு வந்து வாய்க்கால் வரப்பு சாத்துவீங்க இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல இது நடந்து அப்படியே சொன்னீங்க. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. அன்னைக்குதான் நடந்துச்சா? ஆமாங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல வந்து நமக்கு வந்து அது காட்டுல வந்து நமக்கு வந்து செய்வனை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதே நான் சொன்னேன். ஆமாங்க சார். சொன்னேன். இப்ப அங்க வந்து ஏற்பட்ட வினைனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு. ஆமாங்க சார். பாதிப்பு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட 1க்கு 2 3 டாக்டர் வரைக்கும் பாத்தீங்க. இங்க வந்த உடனே நான் வந்து வேற உங்க பெரிய பெரிய யாகங்கள் வேற ஏதாச்சும் நடத்தினா? அதெல்லாம் இல்லைங்க சாமி. நல்லா யாகங்கள் நடத்தினா? பூஜைகள் எதுவும் பண்ணனா? அதெல்லாம் இல்லைங்க சாமி. நல்லா ரெடி பண்ணி விட்டீங்க சாமி. பூஜைகள் எதுவும் பண்ணனா? அதான் கேக்குறேன். ஆமாங்க. முள்ளுக்கு லேசா முள்ளு குத்துனதுன்னு பேருங்க. ஆனா அது காலே வந்து வீங்கிச்சுங்க. பயங்கரமா வந்து வீங்கிச்சு. டாக்டர் கிட்ட போய் அது ஒன்னும் சரியாகாது, லேட் ஆகு அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் சரி சாமி ஒரு ஆள் சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா சரியாயிருன்னு சொன்னாங்க சாமி. அதனால வந்து பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து விவசாயி தான்? ஆமாங்க, விவசாயி தான். விவசாயம் தான் புரியுதுங்களா? நீங்க அந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறீங்க? ஆமாங்க. விவசாயம் அதை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க. சரிங்களா? சரிங்க. உங்ககிட்ட நான் வந்து காசு பணங்கள் ஏதாச்சும் வாங்கினா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாமி. வந்தீங்க ஏதோ காணிக்கு வச்சேன், நல்லா ரெடி பண்ணி விட்டீங்க. இல்ல சொல்லணும் இல்லையா? வந்து
காசு பணங்கள் அதெல்லாம் இல்லைங்க. வந்து காணிக்கு வச்ச நமக்கு மனசுக்கு உண்டானது வச்சா, உங்களுக்கு மனசுக்கு உண்டானதை நீங்க வச்சீங்க, அவ்வளவுதான். வச்சா ரெடி பண்ணி விட்டுறீங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நம்ம வந்து காசு பணங்களை வந்து எதிர்பார்க்க கூடாது. சரி, புரியுதுங்களா? அது போக பெரும்பாலும் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து புரியுதுங்களா, காசு பணமே நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு காசு பணமும் எதுவுமே நான் கேட்க முடியல. பரவாயில்லைங்க. வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து காசு பணம் வாங்கி உங்க கஷ்டத்தை எங்கம்மா கொண்டு போய் நாங்க போய் சேர்க்கறது, உங்க பாவத்தை வாங்கி. அதனால பரவாயில்லைங்க சாமி, இங்க வந்து நம்பி வர்ற ஆளுகளுக்கு நல்லா பண்ணி விட்டுறீங்க. பரவாயில்லைங்க. நம்பி வந்தவங்க நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நம்மளுக்கே அப்புறம் தெரியுதில்லைங்க, அந்த அனுபவம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு தெரியுமில்லைங்க. அதனால நான் சொல்லி சொல்றேங்க சார். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தாயத்து ஒண்ணு கொடுத்துருப்பேன். ஆமாங்க சார், கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு தாயத்து ஒண்ணு கொடுத்தலாம், போட்டிருக்கிறீங்க. எப்போ வரைக்கும் போட்டிருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து வேற ஒண்ணுமே இல்ல, மந்திரிச்சு விட்டு ஒரு தாயத்து மட்டும் தான் கொடுத்தேன். அது மட்டும் தான் போட்டீங்க, வேற எதுவுமே நான் எதுவுமே பண்ணலைங்க சாமி. நல்லா இருந்துச்சு. இப்ப அந்த தாயத்து வந்து அந்த மூலிகை, இது வந்து ஒரு மூலிகை தாயத்து. புரியுதுங்களா? இந்த மூலிகை வந்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசாதாரணமா மக்கள் இங்க கிடைக்கிற மூலிகை கிடையாது. இது வந்து ஒரு அபூர்வமான மூலிகை. புரியுதுங்களா? சித்தர்களால் மறைக்கப்பட்ட இந்த மூலிகை. அந்த மூலிகை வந்து மற்றவங்களுக்கு நாங்க சொல்லவும் கூடாது. சரிங்களா? அதனாலதான் நீங்க பாக்கிறதுக்கு தாயத்து மாதிரிதான் நான் உங்களுக்கு எதுக்காகவே தான் நான் உடிச்சுக்கிட்டேன். அப்பயே தான் உடிச்சு, அப்பயே தான் முன்னாடி கண்ணு முன்னாடியே செஞ்சீங்க. கண்ணு முன்னாடியே தான் செஞ்சேன். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த மூலிகை வந்து அவ்வளவு அற்புதமான மூலிகை. புரியுதுங்களா? அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்லவும் கூடாது. அதை கட்டினா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் பக்கத்துல வராது. அப்ப உங்களுக்கு வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, கால் சரியா போச்சு. கால் சரியா போச்சு. நீங்க வந்தப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க, நடக்கவே முடியலைங்க சாமி. நிக்கவே முடியல, மந்திரிக்கே உட்கார கூட முடியல. மந்திரிக்கும் போது உட்கார கூட முடியல. அவ்வளவு இதா இருக்குது வலி. முசுன்னு வந்து வீங்கிச்சாலும் கால். அவ்வளவு தூரம் வலி, அவ்வளவு தூரம் வலியோட வந்து பரவாயில்லைங்க சாமி. இப்ப வேலைக்கெல்லாம் போறீங்களா? வேலைக்கு போறேங்க சாமி. வேலைக்கு போயிட்டு இந்த 2-3 வாரமா போயிட்டு தான் இருக்குங்க. அப்பா ரொம்ப 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 சந்தோஷம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கும்போது. சரிங்களா? ஈவனா எதனால உங்களுக்கு வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்க வீட்டுக்கு முச்சந்தியில உங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒரு காடா இருக்கு. அவர் சொன்னா லெஃப்ட் சைடு காடா இருக்கு. அந்த இடத்த விற்க முடியாம ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, முச்சந்தியில போய் உங்களுடைய அவங்க அந்த திருஷ்டி கழிச்சு போட்டிருப்பாங்க. அதையும் நீங்க தாண்டி இருக்கீங்க. அதே மாதிரி உங்க காட்டுலயும் என்ன பண்ணிருக்கிறாங்க, உங்க காடை விற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா வந்து ஆரோடம் பார்த்து சொல்லணும். இதுக்குதான் நம்ம வந்து செய்வோம்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிதான் நம்ம வந்து அதை வந்து கழிச்சுட்டோம். சரிங்களா? சித்தர்களால் மறைக்கப்பட்ட மூலிகை வந்து நல்லா வந்து பிரயோகமாகுது. இந்த பிரயோகப்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு வந்து நல்லது நடக்குது. அதனால வந்து இந்த மூலிகை வந்து கண்டிப்பா வந்து அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை மாதிரியே தான் ஒரு விவசாயி வந்து பொள்ளாச்சி பக்கத்துல இருந்து வந்தாங்க. சரிங்களா? அவங்க வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி இந்த குப்பையை போட்டு எரிக்கிறதுல 2 பேத்துக்கு வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அவங்களுக்கு இதே மூலிகை தான், உங்களுக்கு மட்டுமல்ல நிறைய பேத்துக்கு இந்த மூலிகையை வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதே மூலிகையை தான் என்ன பண்ணேன், விபூதி மந்திரிச்சு இந்த மூலிகையை மட்டும்தான் கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அங்கேயும். சரிங்களா? காலு வீங்கி லைட்டா முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். காலை ஃபுல்லாவே வீங்கி நடக்க மாட்டாம தான் வந்தாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அங்கே போய் என்ன பண்ணோம், வேற எதுவுமே பண்ணல. என்ன பேய் ஓட்டணும், செய்வனை எடுக்கணும், பூஜை பண்ணணும், சாமத்துல பூஜை பண்ணணும், ஏன்னா அந்த மாதிரி வேலைகளே எதுவுமே பண்ணல. பண்ணாம நம்ம என்ன பண்ணோம், மந்திரிச்சா கட்டினீங்க, எடுத்து கட்டணும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அவருக்கும் ரெடி ஆயிடுச்சு. அவரும் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு.
அவரும் இப்பயும் பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே தான் அவரும் சொல்லுவாரு. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து உண்மை அதுதான், பாக்குறதுக்கு இவர் மாதிரிதான் இருப்பாரு. இவரே மாதிரிதான் இருப்பாரு. இப்ப வந்தாங்க இல்லையா, இங்க வந்தாங்கல்ல, இங்க பூஜைக்கு வந்திருக்கீங்க, இங்க பூஜைக்கு வந்திருக்கீங்களா? ஏன்னா அகத்தியர் பூஜைக்கு நீங்க இங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த அகத்தியர் பூஜைக்கு வந்தாங்களே, இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் சாப்பிட்டுருந்தாங்களா, அவங்களுடைய அப்பா தான். சரி சரி, வேற யாரும் கிடையாது. சரிங்களா, அவங்களுடைய அப்பா தான். சரிங்களா, அவருக்கும் இப்படித்தான் இருந்து நம்ம வந்து இது பண்ணோம், சரியாயிருச்சு. சரிங்களா, அதெல்லாம் பரவாயில்லைங்க சாமி. அதெல்லாம் நம்ம இது சொல்றதுக்கெல்லாம் தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சாமி. அந்த ரெடியா டக்குன்னு அதான் சொல்லணும். சரி 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 சரி. எங்கெங்கயோ போய் ரெடி ஆகலீங்க. போயிருக்கீங்களா நீங்க? ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? வெளியில போகலீங்க. ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்திருக்கீங்க. சரி 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 சரி. வேற ஒன்றும் போனது. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, மேலும் வந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போன் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க இங்க வாங்க, எல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். இப்ப நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காட்டுல செய்வன பிரச்சனை இருக்குன்னு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன். அங்க போய் நீங்க போய் காட்டுல போய் என்ன நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அது அந்த காட்டுல உள்ள செய்வன பிரச்சனையில சரிங்களா? நீங்க எந்த ஒரு இது யாருக்கும் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.